லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை மற்றும் அன்னை ஓர் அதிசயம். தடம் தந்த தகைமை. அரசன் யெரொபெயாம் கைப்பற்றிய நகர்கள். யெரொபெயாம் பதுங்கிச் செல்லும் ஒரு படையை அனுப்பி யூதாவை பின்புறம் சுற்றி வளைக்கச் செய்தான். அவனோடு இருந்த படையோ யூதாவின் முன்னே நின்றது. யூதாவின் வீரர்கள் திரும்பி பார்த்தபோது அவர்களை முன்னும் பின்னும் எதிர்க்கும் படைகளைக் கண்டனர். உடனே அவர்கள் ஆண்டவரை நோக்கி அபய குரலிட குருக்கள் எக்காளங்களை ஊதினர். யூதாவின் வீரர்கள் போர் முழக்கமிட்டனர். அப்படி முழக்கமிட்டபோது கடவுள் அபியா யூதா முன்பாக யெரொபெயாமையும் இஸ்ரவேலர் எல்லாரையும் முறியடித்தார். இஸ்ரவேலர் யூதாவுக்கு புறமுதுகு காட்டி ஓடினர். கடவுள் இஸ்ரேல் மக்களை யூதாவிடம் கையளித்தார். அப்பொழுது அபியாவும் அவன் மக்களும் அவர்களை பெருமளவில் வெட்டி வீழ்த்தி இஸ்ரேலில் ஆற்றல் மிகு 5,00,000 வீரர்களை கொன்றனர். அந்நேரத்தில் இஸ்ரேலின் புதல்வர் சிறுமையுற தங்கள் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவரை நம்பி வாழ்ந்த யூதாவின் புதல்வர் வலிமையுற்றனர். பின்பு அபியா யெரொபெயாமை துரத்திச் சென்று பெத்தேலையும் அதன் சிற்றூர்களையும், எசானாவையும் அதன் சிற்றூர்களையும், எப்ரோனையும் அதன் சிற்றூர்களையும் அவனிடமிருந்து கைப்பற்றினான். அபியாவின் வாழ்நாள் முழுவதும் யெரொபெயாம் வலிமையுறவில்லை. ஆண்டவர் அவனை தண்டிக்க அவனும் இறந்தான். பின்பு அபியா மிகுந்த வலிமையடைந்தான். அவனுக்கு 14 மனைவியரும் 22 புதல்வரும் 16 புதல்வியரும் இருந்தனர். அபியாவின் பிற செயல்கள் யாவும் அவன் வழிமுறைகளும் உரைகளும் இறைவாக்கினர் இத்தோ எழுதிய ஆய்வேட்டில் எழுதப்பட்டுள்ளன. அன்னை ஓர் அதிசயம். மேரி மேஜர் பெருங்கோவில், ரோம். ரோம் மக்களுக்கு நலம் வழங்கும் அன்னை என்ற பொருள் கொண்ட சாலூஸ் போப்போலி ரொமானி என்ற பெயர் தாங்கிய அன்னை மரியாவின் திருப்படம் உள்ள ஆலயம் ரோமில் மிகச் சிறப்பு பெற்றது. ரோமில் உள்ள அன்னை மரியாவின் மிகச் சிறப்பு மிக்க ஆலயமும் உலகெங்கிலும் உள்ள அன்னை மரியா ஆலயத்திற்கெல்லாம் முதன்மை ஆலயமாக திகழும் மேரி மேஜர் பெருங்கோவில் குறித்து இன்றைய நமது அன்னை ஓர் அதிசயம் என்ற நிகழ்வில் காணலாம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அன்னை மரியாவின் மீது தனிப்பற்று கொண்டவர். 2013ஆம் ஆண்டு மார்ச் 13ஆம் தேதி திரு அவையின் தலைமை பொறுப்பை ஏற்றதற்கு அடுத்த நாள் மேரி மேஜர் பெருங்கோவிலுக்கு சென்று அன்னை மரியாவின் படத்திற்கு முன் ஜெபித்துவிட்டு திரும்பினார். அதேபோல் தனது தலைமைத்துவ பணியில் ஒவ்வொரு முறையும் திருத்தூது பயணத்தை மேற்கொள்வதற்கு முன்பும் பயணத்தை முடித்துவிட்டு திரும்பும் போதும் அன்னையின் திருப்படத்திற்கு முன் நின்று ஜெபிப்பதை தன் வழக்கமாக கொண்டவர். கோவிட்-19 கொள்ளை நோயின் உலகளாவிய பரவலை அடுத்து 2020ஆம் ஆண்டு மார்ச் 27 வெள்ளியன்று மக்களின் பங்கேற்பு ஏதுமின்றி புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தின் முன்புறம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நிறைவேற்றிய ஊர்பியத் ஓர்பி வழிபாட்டில் சாலூஸ் போப்போலி ரொமானி திருப்படம் வளாகத்தில் வைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இத்தகைய சிறப்புமிக்க அன்னை மரியா பேராலயம் பற்றிய கருத்துக்களை இன்று நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருப்பவர் அருள் தந்தை அருள் ஜான் போஸ்கோ. வேலூர் மறைமாவட்டத்தைச் சார்ந்த அருள் தந்தை அருள் ஜான் போஸ்கோ அவர்கள் தற்போது ரோமில் மேய்ப்பு பணி இறையியலில் முனைவர் பட்டத்தினை மேற்கொண்டு வருகின்றார். தந்தை அவர்களை ரோமில் உள்ள மேரி மேஜர் பெருங்கோவில் பற்றிய கருத்துக்களை எடுத்துரைக்க எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் அன்புடன் அழைக்கின்றோம். தாய் மரியாள் அழைக்கின்றாள் மாண்பர் நம்மையே வாழ்ந்து காட்டும் பக்தர்களா. வத்திக்கான் வானொலியின் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அன்னை ஓர் அதிசயம் என்கிற
வத்திக்கான் வானொலியின் இத்தொடர் நிகழ்வில் இந்நாளில் இத்தாலி நாட்டின் ரோமையில் அமைந்திருக்கின்ற 4 பெரிய பேராலயங்களுள் ஒன்றான தூய மரியன்னை பேராலயத்தை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தூய மரியன்னை பேராலயம் உருவானதற்கான வரலாறு மிகவும் சுவராசியம் மிக்கது. காரணம், அன்னை ஓர் அதிசயத்தின் ஊடாகவே தனக்கென இந்த ஓர் ஆலயத்தை எழுப்பிக் கொண்டதாக மரபு சொல்லுகின்றது. பிரபு குடும்பத்தைச் சேர்ந்த யோவான்னி என்பவருக்கும் அவரது மனைவிக்கும் கிபி 352 கனவில் தோன்றி அன்னை மரியா மறுநாள் பனி பொழிந்திருக்கும் இடத்தில் அவரது பெயரால் ஓர் ஆலயம் கட்டும்படி பணிக்கின்றார். இந்த தம்பதியினருக்கோ ஆச்சரியம். காரணம், அன்னை கனவில் தோன்றி இந்த செய்தியை கொடுத்த அந்த தருணமானது ஒரு கோடைக்காலம், ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி. அதாவது மிகவும் கோடை காலமான இந்த தருணத்தில் பனி பொழிவதற்கான வாய்ப்பு எப்படி என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் ரோமையின் 7 குன்றுகளில் ஒன்றான எஸ்கலின் குன்றில் பனி பொழிந்திருக்க கண்டனர். இதை பார்த்த அந்த தம்பதியினர் அப்போது திருத்தந்தையாக இருந்த லிபேரியஸிடம் சென்று தங்களது கனவு பற்றி அவரோடு பகிர்ந்து கொள்கின்றார்கள். அப்போது திருத்தந்தை தானும் அதே கனவினை கண்டதாக கூறினார். உடனடியாக திருத்தந்தையும் தம்பதியினருமாக இணைந்து பனி பொழிந்திருந்த அந்த இடத்திற்கு சென்று அன்னை கேட்டுக்கொண்டதற்கிணங்க அந்த இடத்திலே ஆலயம் ஒன்றை அமைக்க முடிவெடுக்கின்றனர். அப்படி அந்த பனி பொழிந்த இடத்தின் மேலே திருத்தந்தை அவர்கள் இந்த ஆலயம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு வரைபடத்தை வரைந்து காட்டினார். அதன்படியே பிரபு குடும்பத்தைச் சேர்ந்த யோவான்னி என்பவர் அந்த இடத்திலே அந்த ஆலயத்தை கட்டி முடித்தார் என்று இந்த மரபு சொல்லுகின்றது. இந்த பேராலயம் இந்த காரணத்தினால் பனிமய மாதா என்றும், லிபேரியன் பேராலயம் என்றும், குழந்தை இயேசு தொட்டில் மாதா ஆலயம் என்றும் பல பெயர்களால் அழைக்கப்பட்டு போற்றப்படுகின்றது. எழில் கொஞ்சும் தூய மரியன்னை பேராலயத்தின் முகப்பு. இப்பேராலய முகப்பு பெர்னாண்டோ ஃபூகா என்பவரால் 1743 திருத்தந்தை 14ஆம் பெனடிக்ட் காலத்தில் கட்டப்பட்டது. முகப்பில் காணப்படும் குழந்தை இயேசுவை கையில் தாங்கி நிற்கும் அன்னை மரியும் மற்றும் 4 புனிதர்களும் 18ஆம் நூற்றாண்டில் லிரோனி என்பவரால் செதுக்கப்பட்டவையாகும். இங்கு காணப்படும் மணிக்கூண்டு கோபுரம் திருத்தந்தை 11ஆம் கிரகோரியாரின் பணிப்பின் பேரில் கட்டப்பட்டது. திருத்தந்தை 11ஆம் கிரகோரியார் நீண்ட இடைவெளிக்கு பின்பு அவிஞோன் நகரத்திலிருந்து ரோமைக்கு மீண்டும் திரு அவையின் தலைமையகத்தை மாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. ரோமையில் உள்ள மணிக்கூண்டு கோபுரங்களில் 75 மீட்டர் உயரமான இக்கோபுரமே மிக உயரமானதாகும். பேராலயத்திற்கு முன்புள்ள தூபிகை ரோமை பேரரசில் உள்ள மேக்சியன்ஸ் பசிலிக்காவிலிருந்து இங்கு திருத்தந்தை 4ஆம் பவுலால் 1614ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்டு கார்லோ மதேர்னோ என்பவரால் நீர்ச்சுனையுடன் நிறுவப்பட்டு மிக பொலிவுடன் காணப்பட்டது. தூய மரியன்னை பேராலயத்தின் சிறப்புகள் பொதிந்த நுழைவாயில். நுழைவாயிலின் வலது பக்கத்தில் இப்பேராலயத்தின் பெரும் நன்கொடையாளராகிய ஸ்பானிய அரசின் 4ஆம் பிலிப்பீன்ஸ் சிலையொன்று காணப்படுகின்றது. இந்த நுழைவாயில்களில் காணப்படும் 5 நுழைவாயில்களில் நடுவில் உள்ளது லுட்விகோ போலியாகி என்பவரால் 1950 செய்யப்பட்டது. கிறிஸ்துவின் மனித அவதாரம் பற்றி விளக்கப்பட்டுள்ள இக்கதவில் இறைவாக்கினரும் நற்செய்தியாளர்களும் மற்றும் பழைய ஏற்பாட்டில் அன்னை மரியாவை போன்று நற்குணங்களோடு வாழ்ந்த 4 பெண்களும் காண்பிக்கப்பட்டுள்ளனர். இடது பக்க கதவு பொதுவாக 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் யூபிலி ஆண்டில் மட்டுமே திறக்கப்படும் தூய கதவு ஆகும். இது லூயிசி மேத்யூ என்பவரால் செதுக்கப்பட்டு திருத்தந்தை தூய 2ஆம் ஜான் பவுல் அவர்களால் டிசம்பர் மாதம் 8ஆம் திகதி 2001ஆம் ஆண்டு அன்று ஆசீர்வதிக்கப்பட்டது. இந்த கதவின் இடது பக்க மூலையில் அன்னை மரியாவை
இறைவனின் தாய் என்று அறிவித்த எபேசுஸ் திருச்சங்கம் காண்பிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை வலது பக்க மூலையில் திரு அவையின் தாய் என்று அன்னை மரியாவை வர்ணித்த இரண்டாம் வத்திக்கான் சங்கம் காண்பிக்கப்பட்டுள்ளது. இப்பேராலயத்தின் உட்புறம் திருத்தந்தை லிபேரியஸின் வடிவமைப்புக்கேற்ப 352 கட்டப்பட்ட முதல் ஆலயமானது மீண்டுமாக கிபி 431 எபேசுஸ் திருச்சங்கம் அன்னை மரியாவை இறைவனின் தாய் என்று அழைத்ததை தொடர்ந்து திருத்தந்தை 3ஆம் சிக்ஸ்துஸ் தற்போது இருக்கின்ற பேராலயத்தை கட்டினார். இப்பேராலயம் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு 40 தூண்களை கொண்டு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இக்கோவிலின் நீளம் 86 மீட்டர், அகலம் 32 மீட்டர், உயரம் 16 மீட்டர். அக்கூரை முழுவதும் பொன்முலாம் பூசப்பட்டு 105 ரோசா பூக்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ரோசா பூவும் 1 மீட்டர் சுற்றளவு கொண்டுள்ளது. இப்பேராலயத்தின் மற்றும் ஒரு சிறப்பு அம்சம் இங்கு காணப்படும் 5ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த 27 வண்ணக்கல் ஓவியங்கள். திருத்தந்தை 3ஆம் சிக்ஸ்துஸ் என்பவருடைய காலத்தில் அவை உருவாக்கப்பட்டன. அக்கூரையின் கீழே ஆலயத்தை சுற்றி இவ்வண்ணக்கல் ஓவியங்கள் காணப்படுகின்றன. ஆபிரகாம், மோசே, யோசுவா போன்றோர் வழியாக இறைவன் கொண்டு வந்த மீட்பின் வரலாற்றை அவை விளக்குகின்றன. அன்னை மரியின் வாழ்க்கையை விவரிக்கும் ஏனைய ஓவியங்கள் 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவை. இப்பேராலயத்தின் அற்புதமான பளிங்கு தரை 3ஆம் யுஜேனியஸ் என்ற திருத்தந்தையின் பணிப்பின் பேரில் 12ஆம் நூற்றாண்டில் பளிங்குகள் குடும்பம் என்றழைக்கப்பட்ட குடும்பத்தினரால் செய்யப்பட்டதாகும். வெற்றி வளைவு 5ஆம் நூற்றாண்டில் திருத்தந்தை 3ஆம் சிக்ஸ்ரஸ் காலத்தில் செய்யப்பட்ட இவ்வெற்றி வளைவு பிற்பாடு 13ஆம் நூற்றாண்டில் திருத்தந்தை 4ஆம் நிக்கோலஸ் என்பவரால் சில மீட்டர் தூரம் பின் கொண்டு செல்லப்பட்டு மீளமைக்கப்பட்டது. இவ்வெற்றி வளைவு 4 பிரிவுகளான ஓவியங்களை கொண்டுள்ளது. உயரத்தில் இடது பக்கமாக இயேசு பிறப்பின் முன்னறிவித்தல் காண்பிக்கப்பட்டுள்ளது. அன்னை மரி ஓர் உரோமை இளவரசி போல உடையணிந்து அவர் சேவை செய்யும் கோவிலுக்கு ஊதா நிற முகத்திரையொன்றை நெய்வது போல தோன்றுகின்றார். தொடர்ந்து தூய யோசேப்புக்கு வானதூதர் காட்சியளித்தல், ஞானிகள் பாலனை வணங்குதல் மற்றும் குழந்தைகள் படுகொலை போன்ற நிகழ்வுகளும் காண்பிக்கப்பட்டுள்ளன. மைய வளைவு 13ஆம் நூற்றாண்டின் முடிவில் லாத்திரன் பேராலயத்தை போல் பிரான்சிஸ்கு சபை துறவியான திருத்தந்தை 4ஆம் நிக்கோலஸின் பணிப்பின் பேரில் கவல்லினியின் ஒரு சீடரான யாக்கோபோ தொர்ரீத்தி என்பவரால் செய்யப்பட்டது இந்த மைய வளைவு. தாரகைகள் நிறைந்த ஒரு நீல நிற வட்டுக்குள் கிறிஸ்து விண்ணக அரசியாக அன்னை மரியாவுக்கு முடிசூட்டுகின்றார். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவரே வாரும், நான் உம்மை எனது சிம்மாசனத்தில் அமரச் செய்வேன் என்று லத்தீன் மொழியில் எழுதப்பட்டுள்ள வார்த்தைகள் அடங்கிய திறந்த ஒரு புத்தகத்தை இயேசு மறு கையில் வைத்திருக்கின்றார். காலடியில் சூரியன், நிலவு மற்றும் விண்மீன்களும் மேலே கிறிஸ்துவின் சுருக்க முதலெழுத்து படிவமும் காணப்படுகின்றது. இடது பக்கத்தில் தூயவர்களான பேதுரு, பவுல், பிரான்சிஸ் மற்றும் திருத்தந்தை 4ஆம் நிக்கோலஸ் முழந்தால் படியிட்டு இருக்கின்றவர் ஆகியோரும் காண்பிக்கப்பட்டுள்ளனர். வலது பக்கத்தில் திருமுழுக்கு யோவான், நற்செய்தி யோவான், தூய பதுவை அந்தோனியார் மற்றும் இவ்வேளைப்பாட்டுகளுக்கான செலவுகளை ஏற்றுக்கொண்ட கர்தினால் கொலோன்னா ஆகியோரையும் நம்மால் காண முடிகின்றது. திருத்தொட்டில் திருப்பீடத்தின் முன்னால் திருத்தொட்டில் சிற்றாலயம் நிலத்தின் கீழ் காணப்படுகின்றது. குழந்தை இயேசு உறங்கிய தொட்டிலின் சில மரப்பகுதிகள் இங்கு காணப்படும் தொட்டிலினுள் வைக்கப்பட்டிருப்பதாக கருதப்படுகின்றது. அங்கு முழந்தாட்படியிட்டு இருக்கும் திருத்தந்தை 9ஆம் பயசின் உருவச்சிலை யாக்கோமேத்தி என்பவரால் உருவாக்கப்பட்டதாகும். அன்னை மரியின் அமல உற்பவத்தை விசுவாச உண்மையாக பிரகடனப்படுத்தியவர் திருத்தந்தை 9ஆம் பயஸ் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களின் பாதுகாவலி சிற்றாலயம் இந்த பேராலயத்தின் இன்னொரு சிறப்பு அம்சம் இந்த சிற்றாலயமாகும். 1605 திருத்தந்தையாக தேர்வு செய்யப்பட்ட 4ஆம் பவுலின் வேண்டுகோளுக்கு இணங்க பிளமீனியோ போன்சியோ என்பவரால் 1612ஆம் ஆண்டில் இச்சிற்றாலயம் உருவாக்கப்பட்டது.
ஒரு கிரேக்க சிலுவையைப் போல் வடிவமைக்கப்பட்டுள்ள இச்சிற்றாலயத்தில் விசுவாசமும் கலைநயமும் சங்கமிக்கின்றன என்று சொன்னால் அது மிகையாகாது. முதலில் நற்செய்தியாளர் தூய லூக்காவால் வரைந்ததாக கூறப்படும் மக்களின் பாதுகாவலி என கருதப்பட்ட அன்னை மரியாவின் படம் காட்சி தருகின்றது. அங்கு அமைந்துள்ள பீடம் போம்பேயோ தார்கோ என்பவரால் உருவாக்கப்பட்டது. திருத்தந்தை லிபேரியோஸ் பனிக்கட்டி மேல் இவ்வாலயத்தின் முதல் வடிவமைப்பை வரைந்து காட்டுவதை ஸ்டெஃபானோ மதேர்னோ என்பவரால் சிற்பமாக வடிவமைத்திருப்பதையும் இப்பீடத்தில் நம்மால் காண முடியும். பீடத்தின் மேலுள்ள ஓவியங்கள் கவாலியரி தி அர்பீனோ என்பவரால் வரையப்பட்டவை. இடது பக்கத்தில் மரியன்னையையும் நற்செய்தி யோவானையும் காணலாம். அவர்கள் தூய அருங்குறி ஆற்றும் கிரகோரியாருக்கு தரிசனம் கொடுப்பது போல காண்பிக்கப்பட்டுள்ளனர். வலது பக்கத்தில் அவிவிசுவாசிகள் இறை ஆலயத்திற்கு முன்பு துன்மார்க்க நெறியின் அரவத்தால் தீண்டப்பட்டு கிடப்பது போல தோன்றுகின்றனர். சிற்றாலய கோபுர உச்சியில் இறைவாக்கினர்கள் ஏசாயா, எரேமியா, எசேக்கியல், தானியேல் ஆகியோர் தோன்றுகின்றனர். அங்கு காணப்படும் அன்னை மரியின் விண்ணேற்பு ஓவியம் லுதோவிகோ காட் என்பவரால் வரையப்பட்டது ஆகும். திருத்தந்தையர் 8ஆம் கிளெமெண்ட் மற்றும் 5ஆம் பவுல் ஆகியோரின் சின்னங்களை சில்லா டி வியாஜு என்பவர் உருவாக்கினார். வலது பக்க கோவிலில் மற்றுமொரு சிஸ்டைன் சிற்றாலயம் போன்ற அமைப்பு காணப்படுகின்றது. அன்னைமரியின் பேராலயத்திலும் பல ஓவியங்கள் நிறைந்த இன்னும் ஒரு சிஸ்டைன் சிற்றாலயம் போல் ஒன்றை காண்கின்றோம். 16ஆம் நூற்றாண்டில் திருத்தந்தை 5ஆம் சிக்ஸ்துஸ் திருநற்கருணையை வழிபாட்டிற்காக வைத்து பாதுகாக்கவும் மற்றும் புராதனமிக்க கிறிஸ்து பிறப்பு உருவங்களை காட்சிப்படுத்தவும் அவரது நம்பிக்கைக்குரிய கட்டிடக் கலைஞர் டொமேனிகோ பொந்தானோ அவர்களை கொண்டு இச்சிற்றாலயத்தை அமைத்தார். இங்கே காணப்படும் ஓவியங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் முன்னோர்களையும் அன்னை மரியையும் மற்றும் இயேசுவின் வாழ்வில் நிகழ்ந்த பல நிகழ்வுகளையும் குறிப்பிடுகின்றன. திருத்தந்தை 5ஆம் சிக்ஸ்துஸ் நற்கருணை பேழையையும் அதன் கீழ் அமைந்த கிறிஸ்து பிறப்பு குடிலையும் பார்த்தபடி அமைந்துள்ள சிலையை வடித்தவர் வால்சோதோ. நடுவில் இச்சிற்றாலயத்தை போலவே அமைக்கப்பட்டிருக்கும் அழகான நற்கருணை பேழையை 4 வானதூதர் ஏந்தி நிற்கின்றனர். பீடத்தின் கீழ் 13ஆம் நூற்றாண்டில் ஆர்னோல்ஃபோ என்பவரால் உருவாக்கப்பட்ட இயேசு பிறப்பு குடில் ஒன்றும் காணப்படுகின்றது. பிரியமானவர்களே, பல்வேறு வரலாற்று சிறப்பு அம்சங்களை தாங்கி நிற்கின்ற தூய மரியன்னை பேராலயம்தான் ரோமையில் அன்னை மரியாவுக்காக கட்டப்பட்ட முதல் பேராலயம் ஆகும். பனிமய மாதா ஆலயம் என்றும் அழைக்கப்படும் இவ்வாலயம் எபேசுஸ் திருச்சங்கத்தில் அன்னை மரியா இறைவனின் தாய் என்று அறிவிக்கப்பட்ட பின் புதுப்பிக்கப்பட்டது. ஸ்பானிய மன்னரால் பெரிதும் பராமரிக்கப்பட்டு வந்த இந்த ஆலயம் அம்மக்களுக்கு இன்றும் ஒரு முக்கிய யாத்திரை தலமாக இருந்து வருகின்றது. நமது முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் தனது தெரிவின் மறுநாளே இந்த ஆலயத்திற்கு வந்து மலர் வைத்து வேண்டிக் கொண்டது மட்டுமல்ல, அவரது ஒவ்வொரு வெளிநாட்டு பயணங்களுக்கு முன்பும் பின்பும் இந்த அன்னை மரியின் பேராலயத்திற்கு சென்று வேண்டி நன்றி கூறி வந்ததும் குறிப்பிடத்தக்கதாகும். நன்றி தந்தையே. மிக அருமையாக தெளிவாக ரோமில் உள்ள மேரி மேஜர் பெருங்கோவில் பற்றிய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களது பணி சிறக்க எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். ரோமில் உள்ள மேரி மேஜர் பெருங்கோவில் என்ற தலைப்பில் இன்றைய அன்னை ஓர் அதிசயம் என்ற நிகழ்வினை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி, வணக்கம்.